லே நீ இல்லல பீச்சுக்கு வர சொன்னா கல்யாணத்துக்கு போற மாதிரி ஜிப்பா போட்டு வந்திருக்கா. நானும் ஒவ்வொரு வாட்டியும் பீச்சுக்கு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு ட்ரெஸ் போட்டு வரேன். ஒரு பிள்ளைகளும் நம்மளை பார்க்க மாட்டேங்கி 90s கிட்ஸ்ன்னு தெரிஞ்சுட்டு போல இருக்கு. அதுதான் புதுசாக ட்ரெண்டிங்காக மாறுவோன்னு இப்படி போட்டு வந்திருக்கேன்ல. இன்னைக்கு பாரு எதையாவது ஒரு ஃபிகரை தள்ளிட்டு போகாமல் விட மாட்டேன் நான். செல்லை திறந்தாலே ஒரே அட்டூழியம், 2K கிட்ஸ் அட்டூழியம். எங்கே பார்த்தாலும் கல்யாணமாக தான் இருக்குது. நம்ம நிலைமையை பார்த்தியா, 90s கிட்ஸ்னாலே இதுதான் ஒரு பரிதாபமாக இருக்குது. பீச்சுக்கு வந்தால் அங்கேயும் ஒரே 2K கிட்ஸாக தான் இருக்குது. கல்யாணம் முடிச்சு லவ்வரு, ஒருத்தனுக்கு மடியில் ஒருத்தி, ஒருத்திக்கு மடியில் ஒருத்தன்னு ஒரே கும்மாளமாக தான் இருக்குது. நம்ம நிலைமை தான் இப்படி சிந்தி சிரிச்சு போச்சுடா. சிட்டி அங்கே பாருங்கிட்டு ஒருத்தனை கல்யாண வீட்டுக்கு போகிற மாதிரி பீச்சுக்கு போடுறத ட்ரெஸ்ஸை வேறு கோமாலியா இருக்கான். அங்க பாருங்களேன், அந்த ஃபிகரெல்லாம் என்ன பார்த்து சிரிக்கல. நான் தான் சொன்னோம்ல, நான் தான் எப்படியாவது எந்த ஃபிகரையா தள்ளிட்டு போன்னு சொன்னேன் பார்த்தியா. அங்க பாரு, அந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கல. எப்படியும் அடங்கிறோம் பாரு. அந்த பிள்ளை எல்லாம் நீ போட்டுக்க துணியை பார்த்து கேவலமா சிரிக்கல. அது ஒன்றும் உன்னை பார்த்து சைட் அடிச்சு சிரிக்கல. நீ போட்டுக்க துணியை பார்த்து கேவலமாட்டு சிரிக்காளுவேன். உனக்கு பொறாமல அந்த பிள்ளையெல்லாம் என்ன பார்த்தாமல சிரிக்கி, என் அழகுல மயங்கி சிரிக்காளுவல. உனக்கு பொறாமல கிண்டல் அடிக்காளுவன்னு நீ வேணா பாரு. இப்போ பாருல, நான் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசி ஒரு பிள்ளை அது மடக்கி காட்டல. நான் பாருல. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய், ஐ எம் சந்தோஷ். உங்க கியூட் நேமை நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்படி வேணுங்கனே செருப்படி கன்ஃபார்ம். அடி வாங்குறதுனே போய் பல்லகாடி நிக்காமடா பிள்ளைகிட்ட. என்னடி இருக்கேன், நம்ம அவனை பார்த்து நக்கல் அடிச்சு சிரிச்சோம். பல்ல காட்டி இங்க வந்து நிக்கான். நீ சும்மா அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம். என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? இல்லைங்க, நான் அங்கே நிற்கும்போது என்னை பார்த்து சிரிச்சிங்கல்ல, அதான் உங்ககிட்ட வந்து பேசி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமான்னு கேட்க வந்தேன். பையன், நம்ம அவன் துணியை பார்த்து சிரிச்சோம், அவனை பார்த்தான் சிரிச்சோன்னு வந்திருக்கான். இங்கே பாருங்கடி இவனை. என்னங்க எல்லாரும் மறுபடியும் சிரிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? டே லூஸு, பீச்சுக்கு போட்டு வர ட்ரெஸ் ஆயா இது? நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாண்டா சிரிச்சோம். மூதேவி, ஓடி போயிரு. வந்திருக்கான் பல்ல காட்டிட்டு. சிரிச்சிடக்கூடாது, கிளம்பி வந்துடுறானுங்க லூசு பைய. நாங்கள் அப்போவே சொன்னோம் அவளுக்கு உன் துணியை பார்த்தாண்டா சிரிக்கிற ஆளுக போய் பல்ப் வாங்கிட்டு வராதன்னு. இப்போ போய் பல்ப் வாங்கிட்டு வந்தியா? உனக்கு இதெல்லாம் தேவைதானா? டே நம்மலாம் 90s கிட்ஸ்டா, நமக்குலாம் பொண்ணு மடங்குறது ரொம்ப கஷ்டம். இதே நீ 2K கிட்ஸ் புள்ளிங்கோவா இருந்து பாரு, உடனே ஃபிகர்ஸ் மாட்டிருண்டா. சரி மச்சான், வீடு பார்த்துக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் 90s கிட்ஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதுவும் இல்லாமல் எந்த 90s கிட்ஸ்க்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு செட் ஆகலைன்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.